ஜமுனா, என்ன சொனக்கு இன்னும் என்ன ஆகணும்? என்ன ஆகணும்? அவளால இன்னைக்கு குடும்ப மானமே சந்து சிரிச்சு போச்சு. ஜமுனா, என்ன விஷயம் நடந்துச்சுன்னு தெளிவா தெரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு அயலிய பத்தி தப்பா பேசிட்டு இருக்காத. வாங்க, உங்க புள்ளைய பத்தி சொன்னா அப்படியே உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருமே. வந்துட்டார், அவ அப்படியே ஒண்ணும் தெரியாத பாப்பா. சரியா சொன்ன ஜமுனா, இங்க இருக்கிறதுல தெளிவான ஆளு அவதான். அத சொல்லு. அவ தெரிஞ்ச இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கா. இன்னும் எனக்கு அவ மேல இருக்கிற சந்தேகம் போகல. என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்டாமலையா போவா? அன்னைக்கு இருக்கு அவளுக்கு. அதென்ன அன்னைக்கு? அவ பண்ண காரியத்துக்கு இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. விட போறதில்ல. ஒண்ணு அவ இந்த வீட்ல இருக்கணும், இல்ல நான் இந்த வீட்ல இருக்கணும். என்ன பண்ற? எந்திரி எந்திரி எந்திரி. என்ன இது? ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாயிடும். அழக்கூடாது. என்ன அழாத. எல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடணும். ஓகே? அக்கா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலக்கா. வாழ்க்கையே போச்சு, இனிமே அவ்வளவுதானே நினைச்சிட்டு இருந்தோம். உடம்புல உயிர் இருந்தாலும் செத்து போன மாதிரி தான் இருந்தோம். சரியான நேரத்துல வந்து உங்க உயிரை பணையம் வச்சு எங்க உயிரை காப்பாத்திட்டீங்க. ஆமாங்கா, அந்த பொறுக்கி பசங்களை பார்த்தாலே எமனை பார்த்த மாதிரி இருந்துச்சு. கடவுள் மாதிரி வந்து காப்பாத்திட்டீங்கக்கா. அப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. இந்த உலகத்துல நடக்கிற எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். எல்லா இடத்துலயும் கடவுள் இருப்பாங்க. இது என்னோட வேலை, நான் அதைத்தான் செஞ்சேன். இது எல்லாத்தையும் தாண்டி தப்பு நடந்தா தட்டி கேட்க போலீஸ் தான் வரணும்னு கிடையாது. தைரியம் இருந்தா போதும். இது என் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. சரி, எல்லாரையும் நல்லபடியா போலீஸ் அவங்க வீட்டுல கொண்டு போய் சேர்த்துருவாங்க. நீங்க எல்லாம் பத்திரமா போயிட்டு வாங்க. ஆனா இதுக்கப்புறம் எதுக்குக்கா உயிரோட இருக்கணும்? ஏன், என்னாச்சு? எப்படியும் இந்நேரம் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் எங்களை பாக்குறவங்களாம் சந்தேக புத்தியோட தான் பாப்பாங்க. அதுக்காக செத்துட்டா எல்லாம் சரியா போயிடுமா என்ன? இப்படியே இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் பயந்து பயந்து வாழ்வீங்க? ஒரு முறையாவது பிரச்சனையை எதிர்த்து நின்னு ஃபேஸ் பண்ணணும். அப்பதான் ரிசல்ட் என்னன்னு நமக்கு தெரியும். அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நம்ம பயப்படுறதுனாலதான் அதையே காரணமா வச்சு இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. எங்க ஒரு தடவை எதிர்த்து நில்லுங்க பாப்போம். அதுக்கப்புறம் எவனாவது தப்பு பண்றானான்னு பாத்திரலாம். அவங்க அத சொல்லுவாங்க, அவங்க இத பேசுவாங்கன்னு மத்தவங்க வாழ்க்கைய வாழ்றதுக்கு நாம ஒண்ணு இங்க பிறக்கல. நாம இங்க நமக்காக வாழ்றதுக்கு தான் பிறந்திருக்கோம். இங்க பாருங்க, இவங்க சொல்றது சரிதான். மத்தவங்க சொல்றதுக்காக ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம முடிவெடுக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, திரும்பி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில நமக்குன்னு எதுவுமே இல்லாம போயிடும். சோ உங்க வாழ்க்கைய நீங்க உங்களுக்காக வாழுங்க. அக்கா, இப்ப சொல்றேன்க்கா, இனிமேல் நாங்க எதுக்கும் பயப்பட மாட்டோம். மத்தவங்களுக்காக வாழ மாட்டோம். எதுவா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணுவோம். ஆமாக்கா, தைரியமா ஃபேஸ் பண்ணுவோம்க்கா. சரி, இதே தைரியத்தோட எல்லாரும் வீட்டுக்கு போங்க. சரிங்கக்கா. சரிக்கா. ஒரு நிமிஷம். நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். சத்தியமா? எதுக்கு? நாங்க தான் உங்களை காப்பாத்தணும்னு நீங்க யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. அக்கா, நீங்க காப்பாத்தி கொடுத்த இந்த உயிர் மேல சத்தியமா நீங்க தான் காப்பாத்தினதா யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். யாராவது கேட்டா அந்த சாமி தான் காப்பாத்துச்சுன்னு சொல்றோம். சரிக்கா, போயிட்டு வரோம். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஏய் நில்லடி, எங்கடி உள்ள போற? போடி வெளியே. ஏய், இப்படி எங்களை அசிங்கப்படுத்தி பாக்கதா இத்தனை நாளா ஒண்ணும் தெரியாத குழந்தை மாதிரி நடிச்சிட்டு இருந்தியா? இல்ல சித்தி, அது வந்து பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்படி அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருந்தா நாங்க உன்னை நம்பிடுவோமா? அவ பதில் சொல்ல மாட்டாத்த. ஏன்னா அவ எதுக்காக போனான்னு எனக்கு நல்லா தெரியும்.
அவளுக்கு என் கல்யாணம் நல்லபடியா நடக்க கூடாது. அதான் சரியான நேரம் பார்த்து இப்படி காலை வாரி விட்டுருக்கா. அக்கா, முதல்ல நடந்ததுன்னு தெரிஞ்சுக்காம நீ பேசாத. நீ முதல்ல அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறத நிறுத்து. ஏய், எதுக்கு எல்லாரையும் திட்டுற? அயலி ஏதாவது முக்கியமான வேலையா போயிட்டு வந்தாலும் வந்திருப்பா. அடடடடா, அந்த முக்கியமான வேலை கரெக்டா இன்னைக்கு தான் இருக்குமா? அவளை கேட்டுதானே எல்லாத்தையும் செஞ்சோம். அவளுக்கு நல்லது செய்ய நினைச்சதுக்கு எங்களுக்கு தண்டனையா? ஏற்கனவே இவங்க அம்மா நம்ம தலையில தூக்கி வச்சுட்டு போன அசிங்கத்தையும் அவமானத்தையும் இன்னும் நம்மளால இறக்கி வைக்கவே முடியல. அதெல்லாம் மறக்கிற மாதிரி இப்பதான் நம்ம ரித்திகாவுக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்து சம்மந்தம் வேற வந்திருக்கு. அது கெடுக்கிற மாதிரி இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா இவளை என்னதான் பண்றது? அம்மா, அதான் அடிக்கடி சொல்லுவியே, உன் வாழ்க்கையை கெடுத்தது அவங்க அம்மானு. என் வாழ்க்கையை இவ கெடுத்துட்டு இருக்கா. ரித்திகா, போது நிறுத்து. நீ வேணா அயலிய உன் கூட பிறந்த அக்காவை நினைக்காம இருக்கலாம். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அயலி உன்னை கூட பிறந்த தங்கச்சியா தான் நினைச்சிட்டு இருக்கா. அத மறந்துடாத. இவ்ளோ பேசுறீங்கல்ல, அப்ப உங்க செல்ல மகளை எங்க போனான்னு கேளுங்க. நான் தாண்டி அவளை போ சொன்னேன். நான் தான் அவளை இங்க இருந்து அனுப்பி வச்சேன். போதுமா? ஓ, அப்ப நான் இவளுக்காக மாப்பிள்ளை பாப்பேன், கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பேன். நீங்க எங்க எல்லாரையும் முட்டாளாக்கணும்னு நினைப்பீங்க, அப்படிதானே? ஏய், நீ இப்படி ஒரு கல்யாணத்தை இவளுக்கு பண்ணி வைக்கிறதுக்கு உன் கையில இவளை கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டுறலாம். எதுக்கு? அந்த பாவத்தையும் நான் சுமக்கவா?